நாவின் பிரதியுத்திரம் பயங்கர மோசம். அல்லையா? நாவை அடக்கணும். அல்லையா? அல்லையா? பாருங்க, அது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நம்ம வாயிலேருந்து ஒரு வார்த்தை பிறக்குன்னா அது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புறதா இருக்கணும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை அழிக்கிறதா இருக்கக்கூடாது. அல்லையா? எத்தனை காரியங்கள், நிறைய காரியங்கள் உதாரணமாக சொல்லலாம். நீங்களே யோசித்து பார்த்துடுங்க. அடுத்தவங்களை எப்படி நம்ம நாவினால் காயப்படுத்துகிறோம். அல்லையா? நீங்கள் யோசிச்சுடுங்க, என்னென்ன காரியத்தில் ஒரு மனுஷங்களை நாம் காயப்படுத்துகிறோம். அல்லையா? அநேக காரியங்கள். இந்த நாவு போதும், ஒன்று போதுங்க. நல்லா சிரித்து போவாங்க, திரும்பி வரும்போது 2 பேரும் பிரிஞ்சு வருவாங்க. அல்லையா? பைக்கில் ஏறி போச்சும் கெட்டி பிடிச்சிட்டு போவாங்க கடைக்கு, திருப்பி வரைச்சும் ஒரு கேப்பே விழுந்துடும். என்ன நடக்குது? உண்மையா இல்லையா? நடக்குதா இல்லையானே? அநேகருடைய வாழ்க்கையில் இந்த நாவு ஒரு இரும்பு ஆயுதம் போல அநேகருடைய வாழ்க்கையை சீரழித்து கொண்டிருக்கிறது. அநேகருடைய வாழ்க்கை என்ன செய்யுது? இது அழித்து கொண்டு. தேவ பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? நாவை அடக்க தெரியணும். அல்லையா?